திராவிட அரசுன்னு சொல்றோம் பாத்தீங்களா. நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இருந்த மெகாவாட்டோட அளவு பாத்தீங்கன்னா 32,000 சொச்ச மெகாவாட் தான். இந்த 3 வருஷத்துல ஏற்கனவே 4000 மெகாவாட் அதிகப்படுத்தி இருக்கின்றோம். உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனை. ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்ம கொண்டு வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதெல்லாம் சீர்கெடுத்துறாங்க. அதான் கஷ்டமா இருக்கின்றது. ஒரு வளர்ச்சிக்காக ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக நாம் கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த ஆட்சியில வரவங்க அதை உன்னிப்பாக கவனிச்சு இதை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தானே, இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். உண்மையே சொல்ல பெருமையா கூட நான் சொல்லேன். நான் அந்த அம்மையார் இருந்தபோது கூட உதயமின் திட்டத்தில் நம்ம கையெழுத்து போடல. ஆனா அந்த அம்மையார் மறைந்த பிறகு ஒரு சிலர் முதலமைச்சர் 2 பேர் 3 பேர்லாம் வந்தாங்க பாத்தீங்களா. அந்த உதயமின் திட்டத்துல கையெழுத்து போட்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியம் என்பதை ஒன்றிய அரசிட்ட போய் அடகு வைத்த மாதிரி ஆகிவிட்டது இன்றைக்கு. ஆக இன்னும் அது பெரிய கொடுமை என்னன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுப்பாங்க, உதவி பொறியாளர் ஏபிக்கு அதுக்கான இன்டர்வியூ எங்க தெரியுமா வச்சாங்க, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்தினாங்க அவங்க. ஆக எந்த அளவுக்கு அந்த நிர்வாகம் என்பதை சீர்கெடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பாரு. அவர்களுக்கும் சேர்த்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு பணியில் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மின்னகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, கரண்ட் விஷயமா ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது நீங்க சொன்னீங்கன்னா போதும், உங்களோட கிரீவன்ஸ் களையப்படும் என்று சொல்லுகிறார். ஆக இன்றைக்கு நமக்குன்னு பல சேலஞ்சஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொன்னாலும் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்திலும் இங்க சாதனை படிச்சிருக்கு. ஏன் நிதி ஆயோக்குன்னு ஒரு ஆயோக் கொண்டு வந்து நேற்று அவங்க ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. அதை நான் பெருமையா சொல்றேன். நம்மளுடைய தரமான கல்வி வழங்கக்கூடிய இடத்தில் 5வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 4வது இடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சீரிய வழிகாட்டுதல் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.